ஒரு நல்ல மனிதர் சார். அதான் உதாரணத்துக்கு சொல்லலாம், அவர் வந்து எனக்கு ஒரு ஜிம்மு திறந்தேன். ஒரு பெரிய நடிகர்கிட்ட ஜிம்மு திறக்கிறேன் கேட்டுக்கும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சுட்டு கடைசி அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு இல்லை இப்போ அண்ணன்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாருலாம் வரமாட்டார் அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது முதலே சொல்ல முடியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கிடைச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜிம்மு ஒன்று திறக்கிறேன், வச்சுக்க என்றைக்கு வேணால் வச்சுக்க நான் வரேன் அப்படின்னாரு. எங்கே இருக்கீங்கண்ணே? நான் வந்து ஃபிலிம் ஷூட்டில் ஷூட்டிங்னாரு. சரி வரேன் அப்படின்னு ஃபிலிம் ஷூட்டு போனேன். போய்ட்டு இது மாதிரி சொன்னேன், சார் இது மாதிரி திறக்கிறேன், எங்கே இருந்தால் தங்க நான் வந்துடுறேன், விடு எங்கே இருந்தால் எங்கே ஷூட்டிங் தான் வந்துடுறேன். இல்லைப்பா என்னப்பா நம்ம ஷூட்டிங்னாரு, ஏதோ ஒரு படம் அங்கே ஷூட்டிங்னாரு, நான் ஒரு பார்த்துக்கலாம் வரேன் அப்படின்ட்டாரு. விஜய் தம்பி வரப்பலையா, தம்பிக்கு மட்டும் போஸ்ட் அடி எனக்கு அடிக்காது, தம்பிக்கு மட்டும் அடி எனக்கு அடிக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. இதே வார்த்தை அவர் கேப்டன் வராருன்னு அவர்கிட்ட சொன்னேன். அண்ணனுக்கு மட்டும் கட்டவுன்லாம் அவங்க எனக்கு அடிக்காதீங்கட்டாரு. நான் போலீஸில் போய் சொன்னேன் இது மாதிரி, விஜய் வராங்களா, சரி அவங்க அது என்ன அப்படின்னு பர்மிஷன் வேணும் சொன்னேன். போகிற பரவாயில்ல எழுதி கொடுங்க சார், பர்மிஷன் எழுதி வாங்கிட்டேன். 2 பேருமே வந்து இது வரைக்கும் எம்ஜிஆர் அந்த மாதிரி கூட்டத்துக்கு இது வரைக்கும் கூட்டத்தில் எந்த தலைவரும் கூட்டினதில்லை, அவ்வளோ கூட்டம்.